ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனுனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்பிஐ பற்றி ஜெனுனான விஷயங்கள் மட்டும்தான் வரும். இப்போ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். எஸ்பிஐ பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். அதில் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீஃபண்ட் கொடுத்த மெம்பர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு உங்கள் லாகின் பண்ணி உள்ளே போங்க. இப்போ இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிங்க வந்தீங்க அப்படின்னா ஜாயின் நவ் அப்படிங்கிற இருக்குதுல்ல, இங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சங்கர் சார் கொடுக்குற அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா ப்ரூஃப் அப்லோடு அப்டேட் பேங்க் டீட்டெயில் வியூ பேங்க் டீட்டெயில்னு இருக்கும். இங்கே அப்டேட் பேங்க் டீட்டெயில்னு இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். இப்போ பேங்க் டீட்டெயிலை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஆக்டிவாக உள்ள பேங்க் டீட்டெயிலை கொடுத்துக்குங்க. இப்போ அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக போட்டுக்குங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரை திருப்பி டைப் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எந்த நேமில் பாஸ்புக் இருக்குதோ அந்த நேமை போட்டுக்கோங்க. என்டர் பேன் கார்டு நம்பர். பேன் கார்டு நம்பரை கேபிட்டல் லெட்டரில் கரெக்டாக கொடுத்துக்குங்க. பேன் கார்டு ஹோல்டர் நேம், பேன் கார்டு யார் நேமில் இருக்குதோ அவங்க நேமை கொடுத்துருக்குங்க. ஐஎஃப்சி கோடு 0வா 0வான்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்குங்க. கன்ஃபார்ம் ஐஎஃப்சி கோடு கொடுத்தீங்கன்னாவே உங்களோட பிரான்ச்சு ஆட்டோமேட்டிக்காகவே லோட் ஆகிக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. கரெக்டாக எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்குங்க. அப்புறமேலு வியூ பேங்க் டீட்டெயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயிலாம் இருக்குதா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறமேலு ப்ரூஃப் அப்லோட் இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேமெண்ட்டு வந்திருக்குதோ, அதாவது ஒர்க்கிங் அமௌண்ட்டா இல்லை ரீஃபண்ட் அமௌண்ட்டா, எந்த அமௌண்ட்டு வந்திருக்குதோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமேலு அப்லோட் கொடுத்துக்குங்க. ஓகேவா? இங்கே நீங்கள் சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, சூஸ் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கரெக்டான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஸ்க்ரீன்ஷாட்லாம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு வரதில் டிலே ஆகும். அதனால் கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அப்புறமேலு ஃபீட்பேக், எஸ்பிஐ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6500 அந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா 80% ஜிஎஸ்டி போக உங்களுக்கு 5330 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அதுவே 2000 பிளானில் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1640 80% ஜிஎஸ்டி போக உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். இப்போ இந்த அமௌண்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுறாங்க. அதாவது ஒர்க்கிங் அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் அமௌண்ட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுறாங்க. எந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துருந்துச்சோ அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ ப்ரீமியம் பிளானில் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா 8500 நீங்கள் ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், நீங்கள் பேசிக் பிளானில் வந்திருந்தீங்க அப்படின்னா 3500 நீங்கள் ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ ரீஃபண்ட் அமௌண்ட்டு, உங்களுக்கு ஒர்க்கிங் அமௌண்ட்டு மட்டும்தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ரீஃபண்ட் அப்ளை பண்ண நம்ம மெம்பர்ஸ் யாராவது உங்ககிட்ட எனக்கு ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்துருச்சு ஆனால் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு வரவே இல்லை அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட்டை வந்ததை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிங்களா அப்படின்னு கேளுங்க. அவங்க அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு வராமல் இருக்கும். அதை கட்டாயம் செஞ்சுருங்க. ஓகேவா? உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்துருச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணாதான் உங்களோட ஒர்க்கிங் அமௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். உங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாவே ப்ரூஃப் அப்லோட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கரெக்டாக காமிக்கும். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.